யோகிகளில் நான் யோகி, போகிகளில் நான் போகி, திருடர்களில் நான் ஒரு திருடன், கந்துவட்டிக்காரன் மத்தியில் நான் கந்துவட்டிக்காரன். நான் சிறந்த கர்த்தா, பெரிய அனுபவிப்பவர், மகாத்தியாகி. வேறு வேறு எப்படி சொல்வது என் இதயத்தின் நிலையை? தான் தூய சுகத்தை அறிந்தவன் மகத்தான செயல்களை செய்கிறான். எல்லாவற்றிலும் உள்ள உணர்வு நான் அவனை என்பதை அறியும். அதனால்தான் என்னமோ அவர் தத்வேத மகாபுருஷர் ஆவார். எல்லா பலன்களாலும் அனுபவிக்கும் அந்த உணர்வின் சக்தியால் பெரிய அனுபவிப்பவர்கள் அனைவரும் இறந்தாலும் முழு உடலும் இறந்தாலும் நாம் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பிறகு நானும் விடுபடுகிறோம். நான் இப்படித்தான் இருக்கிறேன். நான் மகாபோதியாகிய ஞானிகளின் அனுபவம். அதை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் இருப்பர். यार है तो हम हैं, दिलदार है तो हम हैं, खून खार है तो हम हैं, वफादार है तो हम हैं और बेवफा है तो हम ही हैं। उसमें यार काहे को डरते लोग? कहीं तो बुराइयां होगी, बुरे होंगे, वो हमारा ही नाम। तमाम दुनिया में जो कुछ हो रहा है उसका सारे का सारा अपराध मेरे सिर पर लिख दो। நாராயணா ஹரி, நாராயணா ஹரி. எதனால் பயந்து சாகணும்? அப்படி என்ன ஆகிவிடும்? ரொம்ப போனால் நாம் இறந்து விடுவோம். இந்த சரீரம் இறப்பதற்காக பிறந்தது. ஆன்மாவை கடவுளால் கூட கொல்ல முடியாது. அப்படியானால் ஒரு மனித குழந்தையின் சக்திதான் என்ன? ஆன்மா கடவுளால் கூட படைக்கப்படவில்லை, இயற்கையால் கூட படைக்கப்படவில்லை. இயற்கையே உடலை உருவாக்கியது என்றால் அது அடையளிக்கும். கடவுள் ஆன்மாவை படைக்கவில்லை. கடவுள் சுயமே ஆன்மா. ஆன்மாவை அழிக்க முடியுமா? கடவுள் தனது முக்கியத்தை அகற்ற முடியுமா? எனது தூய முக்கியத்தை நீக்குவதில் கடவுள் ஏன் சிரமப்பட வேண்டும்? சிரமப்பட மாட்டார் கடவுள். குடத்தின் வானத்தாலோ மகா வானத்தாலோ கடவுளை கொல்ல முடியாது. அவனுக்கு தெரியும், பானையில் அந்த வானத்தை பெரிய வானத்தால் கொல்ல முடியாது. குடத்தை அடிக்கலாம், ஆனால் குடத்தின் வானத்தை அழிக்க முடியாது. இப்படித்தான் என் ஆன்மா மீண்டும் கடவுளை சந்தித்தது. உனக்கு தெரிந்ததோ தெரியாமலோ எங்களுக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அதனால்தான் நான் இன்று நிர்வாணமாக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வேட்டியை கலட்டுகிறீர்களா? அட, இந்த உடல் நிர்வாணமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு தோன்றும் அளவுதான் பாபுஜி. என்னிடம் ஆடைகள் உள்ளது. நான் உங்களுக்கு தோன்றும் அளவுதான் பாபுஜி அல்ல. மற்றும் நான் இருப்பது போல எப்போதும் அல்ல. நான் ஒரு சிறந்த அனுபவிப்பாளன், ஒரு பெரிய தியாகி. நான் தானாகவே உள்ளேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நாமே தந்தை. இந்த நடைமுறை திரைசீலைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்திருந்த ஆடைகளை தூக்கி எறிகிறேன். நீங்களும் நம்பிக்கைகளின் ஆடைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிர்பந்த் நாராயணனின் செய்திகளை கேட்டு முத்தி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்டுபிடித்தவர்கள் கடவுளின் அனுபவத்தை மறைத்தார்கள். ஆனால் ஒரு உண்மையான சீடனும் உண்மையான தகுதியான அதிகாரியும் சந்திக்கும் போது சில சமயங்களில் அது தோன்றும் மற்றும் அது நன்றாக உணர்கிறது. கிடைத்தவற்றில் 3ஐ மறைத்து வைத்ததாகவும் பின்னர் மறைக்கவில்லை என்றும் குர்வானி கூறுகிறது. जिन पाया तिन छुपाया, फिर कहा छुपत नहीं कछु छुपे छुपाया. வினோபா பாவையிடம் கேட்டார், உனக்கு கடவுள் வேண்டுமா? இல்லை. கடவுளை கண்டேன் என்றார். இல்லை கடவுளே, இல்லை. உனக்கு கடவுள் வேண்டுமா? இல்லை, நான் இதை விரும்பவில்லை. கடவுள் வேண்டாம் என்று சொல்லாதே. கடவுள் நம்மிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. நமக்கு நாமே இருக்கிறோம். அது கிடைக்கும். நான் அவர்தான். கடவுளை நீங்கள் சந்திக்க நினைத்தால் நீங்கள்தான் அவர். நீங்களும் கடவுளுடன் ஒன்னாயிருப்பீர்கள். அதான் அவர் சொன்னார். நான் அப்படி இல்லை என்றால் அதுதான் உங்கள் பிரம்மத்தை கூட குறிக்கிறது. காந்திஜி கூட இதை சொல்லவில்லை. அவர் உங்கள் குரு. காந்திஜியின் போக்கில் அவ்வளவு அழகாக என்னால்
சொல்ல முடியவில்லை. நான் அவருடைய இளைய மகன். அப்புறம் அப்பாவுக்கு எட்டிய தூரம் மகன் தோளில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் தூரம் பார்த்தால் அப்பாவுக்கு என்ன ஆச்சரியம், என்ன அதிருப்தி வரும். இவ்வளவு சொல்லியும் தயங்காதீர்கள். திருடப்பட்ட பொருட்கள் குறைவு என்று அவர் கூறினார். திருடப்பட்ட பொருட்கள் குறைவு என்பது அவரது சொந்த அனுபவம். நிர்வாணமாக அலைவது மகிழ்ச்சி. எந்த நம்பிக்கையின் ஆடைகளும் அணியாமல் இருந்தால் அவன் ஒரு புத்திசாலியாவான். வெண்வார்த்தை நிறைய வேலை செய்கிறது. சிலர் நிர்வாணமாக சுற்றித் திரிகிறார்கள். கண்களில் கங்கை நிறைய இருக்கிறது. அது வந்தால் அது குணமாகும். இதயம் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. ஒரு ஜோடி காட்டில் வசிக்கிறார். வீடு அழுகிறது. கிராமம் சிரிக்கிறது. ஐயோ, பொய் உலகம், பொய்யான குண்டர்கள், போராளிகள், அயோக்கியர்கள், தீ, புயல் மற்றும் படத்தின் புயல். திரைப்படத்துறையை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. அவன் அந்த முட்டாள்தனத்தை நினைத்து அழுகிறான். பின்னர் அது முட்டாள்தனம் என்பதை உணர்கிறான். எனக்கும் அவரை தெரியும். அண்ணம் நிர்வாணமாக தெரிகிறார். நாடோ ஓடும் கங்கா. யார் வந்தாலும் நினைப்பார்கள், மாமா வாழ்வும் சாவும் வரும். எது வந்தாலும் போனாலும் கடந்து போகிறது. மானம் அவமானம் வரும், ஜீவம் வரும், மரணம் வரும். இந்த வருவதும் போவதும் எல்லாம் எங்களின் சொந்த அபிமானம். நீங்கள் எல்லாம் சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டவர். ஆரியோ ஆரியோ ஓம் யஸ்ய ஞானமயம் தபா. ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனையும் அளித்து காலத்திலும் கன்னத்திலும் அறைந்தார் மற்றும் அறியாமையை துடைத்து அர்ஜுனனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் அறிவை கொடுத்தார். அதாவது கம்சா கால் அறியாமை ஆகியவற்றால் சமூகம் மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் சமுதாயத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இதயத்திலும் கிருஷ்ணரின் அவதாரம் சாத்தியம் மற்றும் அவசியம். சுத்த உள்மனம் வாசுதேவ் மற்றும் சம்மன்னதி தேவகி கடவுளை பற்றி. இதுவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுளை துதிக்கும் பரிசோதனை ஞானம். யசோதனனின் இதயத்துடன் பேசுவது மூலமாகவும் கடவுளிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் பகவத் சரூபத்தை இதயத்தில் வைத்துக்கொள். வெளிப்புறமாக அதை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவரை வணங்கி உங்கள் இதயத்தை தெய்வீகமாக்குங்கள். நீங்கள் இதை செய்யலாம் மகனே.